யார் கேட்டு வந்தாலும் இல்லைங்கிற பதிலே கிடையாது. ஒருத்தர் தன்னுடைய கடன், இவ்வளவு கடன் என்று தன்னுடைய கடனை அடைக்கிறதுக்கு உதவி கேட்டு வர்றார். இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு சீட்டில் தன்னுடைய அந்த காசாளர் மேனேஜருக்கு எழுதி கொடுக்குறாங்க, இவருக்கு 7000 திர்ஹம் கொடுங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்றாங்க. இவர் போறாரு, போய் கொடுக்குறாரு. எனக்கு இவ்வளோ காசு கொடுக்க சொன்னாங்க, எவ்வளோ எழுதிருக்குன்னு இவருக்கு தெரியாது. அவர் பார்த்துட்டு 7000 திர்ஹமா அப்படின்னு சொல்லி ஒரு அதிசயமாக இருக்குது. எப்போ அவனுக்கு எவ்வளோ கடன்னு சொல்லி 700 திர்ஹம், இதில் 7000 எழுதியிருக்குது, ஒருவேளை தவறாக எழுதிட்டாங்களோ தப்பாக எழுதிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி திருப்பி அவர் என்ன செய்கிறார், இப்னு முபாரக்கிட்ட வர்றாரு. இல்லைங்க 700 திர்ஹம் தானே கடன், நீ 7000 திர்ஹம்னு சொல்லி அவங்க சத்தம் போட்டாங்க. எழுதுனதை நீ கொடுக்க வேண்டியதானப்பா, அவனுக்கு எத்தனை கடனோ இருக்கட்டும், அவன் கடனை விட அவனுக்கு எதிர்பாராத சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நான் நினச்சேன். ஏன்னா ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை கொடுக்கறது பெரிய வணக்கம்னு சொன்னாங்க. இப்போ நீ அவனுடைய சந்தோஷத்தை கெடுத்துட்ட, இன்னொரு 0 போட்டுக்கிட்டார், 70000 திர்ஹம் கொடுன்ட்டார். இதுதான் அவருடைய வாழ்க்கையில். இப்படிதாங்க யாருக்குமே நலம் நாடுகிற ஒரு ஒப்பற்ற மனிதராக இருந்தாங்க. அருமையானவர்களே, இந்த குணம் தான், இந்த ஹதீஸ் எவ்வளோ முக்கியமானது. நசீஹத் என்பது இந்த குணம் நம்மள்கிட்ட வந்துடணும். இந்த நசீஹத்தில் ஒன்று தான் முஸ்லீம்கள் ஒருவருக்கொருவர் நன்மையை சொல்லணும், தீமையை தடுக்கணும். முஸ்லீம்கள் விஷயத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தை பற்றி கவலைப்படணும். காலையில் எழுந்தா நமக்கு கஸ்ஸா முஸ்லிம்களுடைய நினைவு வரணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மல்லம் யஹ்தம் பி அம்ரில் முஸ்லிமீன ஃபலைஸ மின்ஹும். முஸ்லிம்களுடைய விவகாரத்தை பற்றி கவலைப்படாதவன் முஸ்லிம்களை சார்ந்தவன் அல்ல. நாம் இந்த ரமதானில் எவ்வளோ நிம்மதியாக ஒரு நோன்பை நிறைவு செய்கிறோம். ஆனால் அந்த மக்கள் தினமும் குண்டு சத்தங்களுக்கு மத்தியில், கட்டட இடிபாடுகளுக்கு மத்தியில், காயங்களுக்கு மத்தியில், மருத்துவமனை, இறந்து போனவர்களுடைய ஜனாசாக்கள், என்ன ஒரு வாழ்க்கை பாருங்கள் அந்த மக்களுடைய வாழ்க்கை. நாம் அதை எண்ணி பார்க்கிறோமா என்ன? இந்த நாட்டையும் அப்படி சுடுகாடாக்குறதுக்கு ஒரு கூட்டம் முயற்சி செய்யுது. நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அந்த போன்ற மக்களுடைய கவலையில் பங்கெடுத்தால் அந்த நிலை நமக்கு வராமல் அல்லாஹ் பாதுகாப்பான். அதனால துயரப்பட்ட முஸ்லிம்களை எண்ணி வருந்துவது, அந்த மக்களுக்காக கவலைப்படுவது, துவா செய்வது, இதுவும் நசீஹத், அடுத்த முஸ்லிம்களுக்கு நலம் நாடுவதில் சேர்ந்தது. எனவே ஒவ்வொரு தொழுகையிலையும் கஸ்ஸா முஸ்லிம்களுக்கு துவா செய்யுங்க. ரமதான் முடிகிற நோன்பு திறக்கிற நேரத்தில் அந்த மக்களுடைய துயரத்திற்கு, அவங்களுடைய துயரங்கள் நீங்குவதற்கு துவா செய்யுங்க. நம்முடைய கஷ்டங்களை அல்லாஹ் தஆலா துயர் நீக்கிறான். ஆக ஒரு சுருக்கமான ஹதீஸ் தான், எல்லா முஸ்லிம்களுக்கும் நலம் நாடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க.